ஹலோ கைஸ், நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெக் ஒர்க் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பார்பெல் ஸ்குவாட். நம்ம நார்மல் ஸ்குவாட் போடுறோம் அதே மாதிரி தான் நம்ம பார்பெல்ல வச்சுட்டு போனோம், வெயிட் ஆட் பண்ணிட்டு போனோம், அவ்வளவுதான். வேற எந்த விதமான டிஃபரெண்ட் இல்லை. ஒரு பிக்சர் போட்டுக்கணும், அந்த தான். இது பாத்தீங்கன்னா நீங்க 4 செட் 6 ரெப்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு 6 ரெப்ஸ் மேல பண்றணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல நான் 6 ரெப்ஸ் மட்டும் பண்றேன் அப்படின்னா வெயிட் ஆட் பண்ணி நீங்க பண்ணுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா தம்பிள் லஞ்சஸ்னா இங்க ஒரு பிக்சர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன வாக்கிங் லஞ்சஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். தம்பிள் வச்சுட்டு ஒரே இடத்துல சிட் அண்ட் அப் இந்த ஒரு பிக்சர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா 4 செட் 12 ரெப்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஈச் லெக்குக்கு நீங்க பண்றீங்க, ஒரே இடத்துல இருந்து பண்றீங்க அப்படின்னா ஈச் லெக்குக்கு வந்து 12 ரெப்ஸ், 4 செட் 12 ரெப்ஸ் பண்ணா அப்ப 8 செட் வரும். 8 செட் 12 ரெப்ஸ் அந்த மாதிரி பண்ற மாதிரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெக் பிரஸ்னா நம்ம மிஷின்ல ஒரு லெக் பிரஸ் பண்ண பாத்தீங்கன்னா அந்த தான் இங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா அந்த தான். இது பாத்தீங்கன்னா 3 செட் 12 ரெப்ஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததான் நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லீயிங் லெக் கர்ல். இங்க ஒரு பிக்சர் போட்டுருந்தா நம்ம தொடைக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து போகும், அந்த இதுதான். இது பாத்தீங்கன்னா 3 செட் 12 ரெப்ஸ் பண்ணுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன்னா நம்ம இங்க ஒரு பிக்சர் போட்டுருக்கோம், அந்த தான் நம்மளோட மேல் அந்த இது தொடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ் ஒன்று வரும் பாத்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ்க்காக இது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா 3 செட் 12 ரெப்ஸ் பண்ணுங்க. அந்த பிக்சர் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல் டீடைல்ஸா வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ்னா நம்ம காஃப் மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடைக்கு கீழே அந்த தொடைக்கு கீழே இருக்கிற மசில்ஸ் தான். ஓகேங்களா, அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா 4 செட் 12 ரெப்ஸ் கிட்ட பண்ணுங்க. இது தம்பிள் வச்சுட்டு பண்ணலாம், இல்ல வெயிட் வேணாம் அப்படின்னாலும் வெயிட் இல்லாம பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் இல்லாம பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெயிட்டோட பண்ணுங்க. போக போக வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாண்டிங் காஃப் வந்துட்டு நம்ம பார்பெல்லையும் பண்ண ஸ்டாண்டிங் காஃப், அதோட பிக்சர் நான் இங்க போடுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.